Peacemakers of Christo. இன்று நீ அனைத்தையும் இழந்து அனாதையாக வாழ்கிறாயா? பிச்சைக்கார வாழ்க்கை வாழ்கிறாயா? லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 13வது வசனத்துல, சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடுநேரம் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. ஏசப்பா, இந்த நாளிலே எத்தனையோ பிள்ளைகள் உடைந்து போயிருக்கிறார்கள். குடும்பம் குடும்பமாக இல்லை ஆண்டவரே. அண்ணன் தம்பிகள் பிரிவினைகள், அக்கா தங்கைகள் பிரிவினைகள் ஆண்டவரே. அதே போலதான் இன்றைய நாளிலே பார்க்கிறோம் சுவாமி. இளைய மகன் வந்து என் சொத்தை என்ற கொடு என்று கேட்கிறான் ஆண்டவரே. அவனுடைய அப்பா ஆடம்பர வாழ்க்கை தான் முக்கியம், அவனுடைய சந்தோஷம் தான் முக்கியம், அவனுடைய நிம்மதிதான் முக்கியம். அவன் மற்றவர்கள் எப்படி போனால், எக்கேற்கட்டு போனால் எனக்கு என்ன என்று அவன் நினைத்தான் ஆண்டவரே. அவன் அந்த சொத்துக்களுக்கு அதிபதி கிடையாது ஆண்டவரே. அவன் உழைக்கல ஆண்டவரே. அவன் தந்தையுடைய சொத்து ஆண்டவரே. இருந்த போதிலும் அதிகாரத்தோடு என் சொத்தை எனக்கு கொடு என்று கேட்கிறான் சுவாமி. இன்று எத்தனையோ பேர் ஆண்டவரே எந்தெந்த சொத்துக்கோ ஆண்டவரே உரியவர்கள் அல்ல ஆண்டவரே. அது யாரோ சம்பாதித்து வைத்த சொத்து ஆண்டவரே. அந்த சொத்தை அபகரித்து கொண்டு ஆண்டவரே அண்ணன் தம்பிகளோடு சண்டை போட்டுக்கொண்டு, அக்கா தங்கைகளோடு சண்டை போட்டுக்கொண்டு, ஆண்டவரே மாமனார் மாமியாரோடு சண்டை போட்டுக்கொண்டு எனக்கு அந்த சொத்து வேண்டும் என்று அடம் பிடித்து ஆண்டவரே பயங்கர கோபங்களோடும் ஆக்ரோஷங்களோடும் வாழ்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி. தெய்வ பிதாவே, அப்படி அவன் அந்த குருவி கூட்டை விட்டு சென்று ஆண்டவரே உலக ஆசைகளில் விழுந்து, பெண் ஆசைகளில் விழுந்து, காமத்தில் மோகத்தில் விழுந்து, ஆண்டவரே ஆடம்பர வாழ்க்கையில் விழுந்து, அல்டாப்பு வாழ்க்கையில விழுந்து ஆண்டவரே இன்று தன்னுடைய வாழ்க்கையே கெடுத்து கொண்ட பிள்ளைகள் ஏராளம் சுவாமி. தேசப்பா, தெய்வ கர்த்தாவே, எல்லா சொத்துக்களையும் அவன் இழந்து அனாதையை போல நடு வீதியில கடந்தான். அப்பொழுது அவன் மனம் வருந்தினான். ஐயோ, என் சொத்தெல்லாம் போயிடுச்சு, நான் நண்பர்களை நம்பினேனே, அவனை நம்பினேனே, இவனை நம்பினேனே என்று கண்ணீர் விட்டான் ஆண்டவரே. அதே போல இன்றைய நாளிலே எத்தனையோ பேர் ஆண்டவரே யார் யாரையோ நம்பி பணங்களை கொடுத்து விட்டு மோசம் போய் ஏமாற்றப்பட்டு ஆண்டவரே அவர்களால வாழ முடியாம குடும்பத்துல நிம்மதி சந்தோஷத்தை இழந்து ஆண்டவரே இன்னைக்கு சோறு கூட கிடைக்காம அவதிப்படுகிற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி. அதிக ஆசைகள், பேர ஆசைகளை கொண்டு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை இழந்து போனார்கள் ஐயா. இயேசுவே, இன்று எத்தனையோ திருமண வாழ்க்கைகள் உடைந்தது அந்த சொத்துகளின் நிமித்தம் ஆண்டவரே. எத்தனையோ அண்ணன் தம்பிகள் உறவுகள் உடைந்தது அந்த சொத்துகளின் நிமித்தம் ஆண்டவரே. ஏசப்பா, ராஜாதி ராஜாவே, அழிந்து போகிற சொத்துக்காக அதிகாரம் படைத்த மனிதன் இன்று அனாதையாக கிடக்கிறானே ஆண்டவரே. ஏசப்பா, சோறு போட யாரும் இல்ல ஆண்டவரே. அப்பாவை கூப்பிட்டா அப்பா இல்ல ஆண்டவரே, அண்ணன் தம்பிகள்கிட்ட இல்ல. ஏனென்றால் அவன் ஒரு அனாதையாக அயல் நாட்டிலே கடந்தான் சுவாமி. இன்று எத்தனையோ பேர் அம்மா அப்பாவை விட்டுட்டு, அண்ணன் தம்பிகளை விட்டுட்டு, நான் பெருசா சாதிக்க போறேன், தொழில் செய்ய போறேன், சினிமால நடிக்க போறேன், நான் அங்க தொழில் தொடங்க போறேன், நான் பெரிய ஃபேக்டரி கட்ட போறேன், பெரிய கடை வைக்க போறேன் என்று பணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் எல்லாத்தையும் இழந்துட்டு நஷ்டப்பட்டு ஆண்டவரே இன்று சோத்துக்கு கூட வழி இல்லாமல் ஐயோ வீட்டுக்கு சென்றால், ஐயோ ஊருக்கு சென்றால் என்னை எல்லாரும் அவமானமா பாப்பாங்களே என்று மனமுடைந்து தனியாக வாழ்கிற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, இப்பிள்ளைகளை கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இன்னைக்கு அப்பா ஒரு காசு கூட இல்லாம தொழில்
தொழில் இல்லாம வியாபாரம் இல்லாம இருந்ததையெல்லாம் இழந்துட்டு வாழ்கிற பிள்ளைகளை ஒரு விசை காணும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, அன்னைக்கு கழுத்து நிறைய நகைகளை போட்டிருந்தேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நானு நல்ல பைக்ல கார்ல போனேன் ஆண்டவரே. இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு உட்கார்ந்துருக்கேன் ஆண்டவரே. ஏசப்பா, என்ன மன்னிங்கப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நான் ஞானம் இல்லாதவனாக வாழ்ந்துட்டேன் ஐயா, சுதாரிச்சு வாழல ஆண்டவரே, ஏமாந்துட்டேனே ஆண்டவரே, என்ன மன்னிங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு நல்ல வழியை காமிங்கப்பா, என்ன தேற்றுங்கப்பா. எனக்கு பலன் இல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே, எனக்கு வழியை காண்பீங்க ஆண்டவரே, என்னை ஆண்டவரே நடத்தும் ஐயா, வழி நடத்தும் சுவாமி என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு சொத்துக்களை எல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு அனாதையாக பிள்ளைகளுடைய பாசங்களுக்காக ஏங்கி தவிக்கிற பெற்றோர்கள் ஏராளம் ஏராளம். என் மகன் எப்ப வருவான், என் அப்பா எப்ப வருவா, என் தங்கச்சி எப்ப வரும், என் அண்ணன் எப்ப வருவான், என் மக எப்ப வருவா என்று ஆண்டவரே கேட்டு வெளியிலேயே போய் என் பிள்ளைகளுக்காக ஏங்குகிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, இந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களை எல்லாம் கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, இந்த பிள்ளைகளுடைய மனதை தேற்றும் ஐயா, அவருடைய வாழ்வை மாற்றும் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்து நிமித்தம் இந்த அற்புதங்கள் நடக்கட்டும், விழுந்தவன் எழட்டும் ஆண்டவரே, பறிகொடுத்தவன் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளட்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள். இதே நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக 100 ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க, ரொம்ப வேதனையில இருப்பீங்க. அவர்கள் 1 திருப்பலியோ 3 திருப்பலியோ 5 திருப்பலியோ 7 திருப்பலியோ 9 திருப்பலியோ 12 திருப்பலியோ 33 திருப்பலியோ 77 திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக, நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். ஒரு சாமியார் 2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே ஸ்பிரிட்டோட, ஒரே ஆத்மாவோட, ஒரே சக்தியோடு உங்களை இந்த பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன். என்னவென்றால், இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும், இந்த பிரேயர் நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படி எல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளே, இது யாரும் விருப்பப்படல ஃபாதர், நிப்பாட்டினுங்க என்று சொல்வார்கள். இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு, கேமரா பில்லு, நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும். அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, பேஸ்புக்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால், ட்ரௌசரு,
டிஷர்ட், பேண்ட், ஸ்வெட்டரு, இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க, சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜெபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால், தெய்வ பிள்ளைகளே, உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள், எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப், சோலார் பல்ப் உங்களால முடிஞ்சா ஒரு 2-3 வாங்கி எங்களுக்கு கொடுங்கள். உங்க பேரால ஒரு 2-3 வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வலிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன். உங்க ஆயுசு, நாளைக்கே சாவு புரியனாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும், கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயில். அப்படிப்பட்ட ஆயில் அது. ஏனென்றால் என் தந்தையானவர் 4 வருடங்களாக மரண படுக்கையில் தான் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. இந்த மிரக்கல் ஆயில் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது. அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றுமாக இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது கட்டு ஜெப புத்தகம், இது விடுவிக்கும் ஜெப புத்தகம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது, குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது, பலவிதமான சோதனைகள். இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜெப புத்தகம். அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல, குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது. அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.